ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, நீங்கள் எப்போதும் கவலை இல்லாமல் இருங்கள். நீங்கள் சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்வேன். நல்ல நேரத்தை நான் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உங்களை நிச்சயமாகவே பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும். உங்கள் மீதுதான் என்னுடைய அன்பையும் அக்கறையையும் நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவரையுமே என்னுடைய குழந்தைகளாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தைகளை நான் நேசிக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எதுவும் எவரும் எதையுமே உனக்கு செய்யவும் முடியாது. அதனால் நீ கவலையற்று இருக்காதே. எதற்குமே கவலையும் படாதே. உன் பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீ கலங்கக்கூடாது. வாழ்க்கையில் துணிந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும். நீ எந்த சூழ்நிலைகளையும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் நீ பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாகவே என் மீது நம்பிக்கை வைத்து நீ செலுத்திப்பாரேன். நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னுடைய பாரத்தை நான் ஏற்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நீ படும் வேதனையிலுமிருந்து நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்போது வருகிறதோ அந்த நொடி முதலே உன்னுடைய கவலைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் என் குழந்தையே. உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இருக்கிறது. கடன் தொல்லைகள் இருக்கிறது. இவைகளிலிருந்து நான் உன்னை விடுவிக்க நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை நம்ப மறுக்கிறாய். இதுவரை நான் உனக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடை கொடுத்து கொண்டிருந்தேன். நீ எப்போது என் மீது அவன் நம்பிக்கையை வைத்தாயோ அப்போது முதலே என்னுடைய செயலெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டது. இது காலத்தின் கட்டாயம். உனது கர்ம பலன்களை நீ அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. முழுவதுமாகவே அனுபவித்து விட்டாய். நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அனைத்திலும் உனக்கு வெற்றி என்றும் வெற்றி முழக்கம் மட்டுமே உன் காதுகளில் விழும். நான் உன்னுடன் இருக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு முறை என் நாமத்தை உச்சரி. என்னை நம்பு. நான் சொல்வது போல நீ செய்து கொண்டே வந்தாய் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன்.